காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்று மாலை சென்னை வருகிறார். இரவு 8 மணிக்கு கே.சி. வேணுகோபால், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் குழு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறது. (2021) தேர்தலை விட குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுமாறு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல். கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் இணைந்துள்ளதால் திமுகவும் கடந்த முறையை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் த.வே.க. தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்க வேண்டும் என த.வே.க.வின் சென்னை செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் டெல்லியை இணைக்கும் நமோ பாரத் ராபிட் மெட்ரோ ரயில் சேவையை மீரட்டில் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 82 கிலோமீட்டர் நீளமுள்ள டெல்லி மீரட் வழித்தடத்தில் இந்த ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தியது குறித்து பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்துள்ளார். காங்கிரசார் ஆடைகளை ஏன் களைய வேண்டும்? ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாணமாக இருப்பது நாட்டிற்கு தெரியும் என பிரதமர் சாடியுள்ளார். தமிழகத்தில் தீவிரவாத செயல்கள் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பதிவிட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். த.வே.க. தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி வேலூரில் நாளை நடைபெறுகிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழற்பந்தல்கள் அமைத்து நாற்காலிகள் போடப்பட்டு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் கேட்டுள்ளதாக IUML தலைவர் காதர் முஹிதீன் பேச்சுவார்த்தைக்கு பின் தெரிவித்தார். அண்ணா அறிவாலயத்தில் IUML தலைவர் காதர் முஹிதீன் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெயிலின் தாக்கத்தால் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திமுகவுடன் மதிமுக நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், மு. செந்திலதீபன், சு. ஜீவன், சேஷன் ஆகியோர் மதிமுகவின் பேச்சுவார்த்தை குழுவில் உள்ளனர். நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் 5 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதி பேச்சுவார்த்தை குழுவில் 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிப்ரவரி 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் தற்போது கூடுதல் தொகுதிகளை கேட்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாதேஸ்வரன், சக்தி நடராஜன், சின்ராஜ், சூரியமூர்த்தி, நித்யானந்தம் ஆகிய 5 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூட்டணி குறித்த முடிவை ராமதாஸ் இன்று அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. OPS இதுவரை பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்திருக்கிறார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொண்டர்களை OPS இழிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளரை கொடூரமாக கொன்றுவிட்டு தப்பிய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொல்லப்பட்டவர் சினிமா துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை என தெரியவந்துள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் முள்ளங்குடியில் முதலை கடித்து படுகாயமடைந்த மூதாட்டிக்கு 30 தையல்கள் போடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது குளத்தில் இறங்கி கை கால் கழுவிய நிலையில் மூதாட்டியை முதலை கடித்துள்ளது. சென்னையில் எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளால் 3வது நாளாக மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் பயணிகள் அவதியடைந்தனர். மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலை மோதியது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மொத்தம் 33 பதவிகளுக்கு 100 பேர் போட்டியிடும் நிலையில் ரஜினிகாந்த், குஷ்பு உள்ளிட்ட பிரபலங்கள் வாக்களித்தனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று போட்டியில் இலங்கை, இங்கிலாந்து அணிகள் விளையாடி வருகின்றன. இலங்கையின் பல்லஹெல்லேவில் நடைபெறும் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி இலங்கைக்கு 147 ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று இந்தியா, தென் ஆப்பிரிக்கா அணிகள் அகமதாபாத்தில் பல பரீட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் சூப்பர் 8 சுற்றிலும் வெற்றி நடையை தொடர கடுமையாக போராடும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, தென் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டியை மெரினா கடற்கரையில் ரசிகர்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டியை நேரலையில் காண LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.